10 வருஷமா இல்லை ஒரு 7-8 வருஷமா வந்து மழை நைட்டுக்கு அடிச்சு பெய்யும், காலையில நின்றும், இல்லை காலையில கொஞ்சம் நேரம் பெய்யும், அதுக்கப்புறம் நின்றும். அது ஒரு 2-3 நாள் தான் பெய்யும், அதுக்கப்புறம் வந்து பெய்யாது. இந்த மாதிரி தான் வந்து ஒரு 7-8 வருஷங்களா இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து சரியான மழை. தெருவை வந்து சாக்கடையாக்கி போட்டிருக்கோம்ல, குளம் குட்டைகள் ஆறு எல்லாத்தையும் குப்பை கிடங்காக்கி போட்டிருக்கோம். அதாவது குப்பையை போட்டு நிரப்பி வச்சிருக்கோம், மருந்தை போட்டு மருந்து கிடங்காக்கி வச்சிருக்கோம். நான் அதையெல்லாம் யார் சுத்தம் பண்றது? என்னடா இந்த மழை பொழப்ப கெடுத்துருச்சு, 4-5 நாளா நச நசன்னு பேஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க பேசுறத கேட்டிருப்பீங்க. இந்த மழை வந்து இப்ப பெய்யறது நல்லதா கெட்டதா? இந்த மழைனால வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு, நிறைய இடங்களுக்கு பாதிப்பு. அப்ப இந்த மழை வந்து பெய்யறது வந்து ஒரு மோசமானது தானே. அதே சமயம் மழையே பெய்யல. இந்த மாதிரி வந்து நான் என்னுடைய ஸ்கூல் டைம்ல வந்து இந்த மாதிரி மழை பெய்யும், நாளைக்கு லீவ் விடுவாங்க, நாளைக்கு லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அதாவது நச நசன்னு ஒரு நாள் முழுவதும் பேஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லை 2-3 நாளைக்கு வந்து அப்பப்போ பெய்கிறது நிற்கிறது இந்த மாதிரி. இப்போ அந்த ஒரு 10 வருஷமா இல்லை ஒரு 7-8 வருஷமா வந்து மழை நைட்டுக்கு அடிச்சு பெய்யும், காலையில நின்றும், இல்லை காலையில கொஞ்சம் நேரம் பெய்யும், அதுக்கப்புறம் நின்றும். அது ஒரு 2-3 நாள் தான் பெய்யும், அதுக்கப்புறம் வந்து பெய்யாது. இந்த மாதிரி தான் வந்து ஒரு 7-8 வருஷங்களா இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து சரியான மழை, அதாவது வரலாறு காணாத மழை. நம்மளுடைய சின்ன வயசுல பேஞ்சிருக்கும், நமக்கு ஞாபகம் இருந்திருக்காது, அந்த மாதிரி ஒரு செம மழை. சரிங்களா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, நம்ம தெருவை வந்து சாக்கடையாக்கி போட்டிருக்கோம்ல, குளம் குட்டைகள் ஆறு எல்லாத்தையும் குப்பை கிடங்காக்கி போட்டிருக்கோம். அதாவது குப்பையை போட்டு நிரப்பி வச்சிருக்கோம், மருந்தை போட்டு மருந்து கிடங்காக்கி வச்சிருக்கோம். நான் அதையெல்லாம் யார் சுத்தம் பண்றது? குப்பையை ஆக்கி வச்சிருக்கிறது நம்ம தான், ஆனா நம்ம இது வரைக்கும் சுத்தம் பண்ணவே இல்லை. ரொம்ப வருஷமா அப்படித்தான் இருக்கு. மேலும் மேலும் குப்பையா போட்டு அந்த குளத்தையும் குட்டையும் வந்து நிறைச்சிக்கிட்டு இருக்கோம். தெரு ஃபுல்லா சாக்கடை. இதை கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறல, நம்மளும் அதை கண்டுக்கிறல. சாக்கடை தான் நிறைய இடங்கள்ல ஓடுது. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் வழி? அதுக்கு தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சுத்தம் பண்றதுக்காக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சா தானே தெருவும் குளமும் குட்டையும் வந்து சுத்தமாகும். நமக்கு அந்த ஆறு ஏரி குளம் குட்டைகள்லாம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மழையே பெய்யல, இல்ல மழை வந்து இவ்வளவு நாளா பெஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி மிதமான மழை, சரிங்களா, அந்த மாதிரியே தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அதனால என்ன ஆகும்? இயற்கையை வந்து நம்ம எப்பவுமே வந்து முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்ட முடியாது. சரிங்களா? மழையினுடைய அளவு அதிகமா இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நிலநடுக்கம் வரும். சரிங்களா? நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும். அதுவும் ஒரு பேரழிவு தான். சுனாமி வந்துருச்சு, நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் இன்னைக்கு மழை பெய்யாம இருக்கிறது தான். ஆனா இந்த மழையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா வந்து ஒரு வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா நியூஸ் சேனலையும் போட்டாங்க. திருநெல்வேலியில அந்த நெல்லை மாவட்டங்கள்ல வந்து ஒரு வீடு வந்து முழுசா அப்படியே இடிச்சு விழுகிறது. என்ன, ஒரு சாதாரண ஒரு லோவர் மிடில் கிளாஸ், கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களே லோவர் மிடில் கிளாஸ் தான் வருவாங்க. லோவர் மிடில் கிளாஸ் கூட கிடையாது, ஒரு ஏழை, சரிங்களா, தினசரி கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை ஒரு இடம் கூட இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை ஒரு வீடு கட்டணுன்ற கனவோட இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடினுடைய அருமை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம், அவங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டம். இனிமே அந்த வீடை கட்டுறதுக்கு எத்தனை யுகங்கள் ஆகுது அவங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஏழைகளுக்கு வந்து தோணும். அது சரியும் எங்களுக்கு ஒண்ணுமே ஓடல சார். எங்களுக்கு இந்த அரசாங்கம் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பணம் போயிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து ஏதாவது நிவாரணம் வழங்கணும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசு வந்து முன்ன போய் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உதவி திட்டங்கள் செய்யணும். அவங்கள
வந்து அந்த துயர்ல இருந்து கண்டிப்பா மீட்கணும். கவர்மெண்ட்டும் சரி, அவங்கள சுத்தி இருக்கிற மக்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து உதவி தேவை. அவங்க வந்து மன துயரத்துல இருப்பாங்க, எல்லாமே ஓகே. ஆனா இயற்கையை வந்து முட்டுக்கட்டை போட்டு நம்மளால நிப்பாட்ட முடியாது. மழை பெய்யத்தான் செய்யும், மழை பெய்யத்தான் செய்யணும். இது நடக்கலைன்னா இதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒன்று நடக்க போகுது, சரிங்களா? இயற்கையை வந்து நம்ம யாருமே தடுக்க முடியாது. இதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். கண்டிப்பா வந்து எங்கே நம்ம வந்து எந்த தவறு நடந்தாலும் அந்த மாநிலத்தில் உள்ள அரசாங்கத்தை வந்து நம்ம குறை சொல்லத்தான் போறோம். கண்டிப்பா இந்த இதுல வந்து திராவிட கட்சிகளை, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கண்டிப்பா குறை சொல்லணும். இவ்வளவு நாளா வந்து இது இவ்வளவு அழிவு வர அளவுக்கு வந்து அந்த ஏரியா எம்எல்ஏக்கள், குறிப்பா அந்த ஏரியா எம்எல்ஏக்களும் கவுன்சிலர்களும் வந்து கண்டுக்கிறாம இருந்திருக்காங்க, சரிங்களா? அதைத்தான் நம்ம வந்து சுட்டி காட்டணும். அரசு மேல தவறு, அதுக்கு வழியா வந்து நேரம் முதலமைச்சரை போய் குறை சொல்லிட முடியாது. அவர் மேலேயும் குறை இருக்கு. இவ்வளவு வருஷம் ஆண்ட ஏடிஎம்கே மேலேயும் குறை இருக்கு. குறிப்பா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் எம்எல்ஏக்கள் மேல ரொம்ப ரொம்ப குறை இருக்கு. அப்பா பொண்ணுக்கு அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க. ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்க. டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமானது இல்லாம கிண்டல. கிண்டல் இல்லம்மா, எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயல் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரனை எங்க பார்க்கலாம், அவங்ககிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. டேய் மந்திரிங்களே திட்டுறியா? ஐயோ ஐயோ, நீங்க போங்கங்க. தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். அதனாலதான் வந்து அதே மாதிரி இன்னும் ஒண்ணு வந்து ஒரு வீடியோ சென்னையில வெள்ளம் வந்த போது வந்து விசால் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. எங்க பகுதியில வந்து இப்படி தண்ணீர் வந்துருச்சு, எங்க பகுதி வந்து மூங்கிருச்சு, எங்களுக்கு பெரும் நஷ்டம். அதாவது வந்து குறிப்பா வந்து இந்த மாதிரி தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல வந்து கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுக்கு வந்து சரி பண்ணியிருக்கணும்ல அப்படின்றது மாதிரி வந்து நிறைய பேர் பேசினாங்க. கரெக்ட் தான். உங்க ஏரியாவில வந்து தண்ணி வந்துருச்சு, உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க, வீடியோ வெளியிடுறீங்க. ஆனா வந்து இன்னொரு மாவட்டத்துல, இன்னொரு மாநிலத்துல, இன்னொரு நாட்டுல வந்து ஒரு தவறு நடக்குதுன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வருதுன்னா அவங்களுக்கு ஆதரவா நீங்க ஏன் வீடியோ வெளியிட மாட்டீங்க, பேச மாட்டீங்க? அதாவது இந்த திருநெல்வேலியில வந்து நாங்குநேரி சம்பவம் வந்து நடந்தப்போ வந்து நான் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அதாவது ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுடைய வழியை தெரிஞ்சு நம்ம வந்து பேசுறதுதான் வந்து ஒரு நடுநிலைமை, சரிங்களா? நமக்கான அரசியலை முன்னெடுக்கிறத விட நம்மளுக்கும் பொருளாதார ரீதியா ஜாதி ரீதியா வந்து பின்தங்கி இருக்கிற மக்களுக்காக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது தான் வந்து ஒரு அறம், சரிங்களா? ஆனா நீங்க உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, சென்னையில தண்ணி வந்துருச்சுன்னு சென்னையில இருக்கக்கூடிய எல்லாரும் வீடியோ போடுறீங்க, ஆதரவு தெரிவிக்கிறீங்க, நடிகர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும் எல்லாரும். ஆனா அதுவே இன்னொரு மாவட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது அந்த ஏரியா மக்கள் பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறீங்க, சரிங்களா? உங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்க, உங்களுக்கான ஒரு அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க. அதுவே வந்து வேற மாவட்டத்துல, வேற மாநிலத்துல, வேற நாட்டுலனா நீங்க அதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து கண்டுக்கிற கூட மாட்டீங்க. ஏன்னா அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. மேபி அதுதான் உங்களுடைய எண்ணம், சரிங்களா? எங்க ஏரியாவில் தண்ணி தேங்குதுன்னா எங்க ஏரியாவில் கூடுதல் கவனம் செலுத்தி அரசு இதை சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ற நீங்க, இன்னொரு ஏரியாவில் அது மாதிரி தேங்குச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நான் சொல்லல. ஆனா உங்க ஏரியாவில் ஜாதி இல்லைன்றதுக்காக இன்னொரு ஏரியாவில் ஜாதி கொடுமை நடக்குதுல, அதுக்கு எதிராக பேசுவீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் எல்லா மனிதர்களும் வந்து எல்லா பகுதியில இருக்கிறவங்களும் வந்து பேசுறீங்க. ஆனா இன்னொரு இடத்துல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை பத்தி பேச மாட்டீங்க, சரிங்களா? இந்த மழை, சாரி நான் வேற ஒரு டாபிக்கு போயிட்டேன். ஆனா இந்த மழை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க குரல் கொடுக்கணும், கை கொடுக்கணும். முடிந்த அளவுக்கு என்ன உதவிகள் பண்ண முடியுமோ பண ரீதியாகவும் சரி, இப்போ நீங்க களத்துல இறங்கி அவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தாலும் சரி பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.